மண்டே ஈவினிங் எடுத்த மினி விளாக் தான் இது. ரிசப்ஷன் ஃபங்ஷனுக்காக கோபியில இருக்க சீதா கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தோம். அழகா போயிட்டு ஃபங்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம சாப்பிட போயிட்டோம். உள்ள சாப்பாட்டுக்கு வந்து நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கும், சாப்பிடுறதுக்கும் எவ்வளோதான் டேஸ்ட்டா இருந்தாலும், என் குழந்தைய கையில வச்சுட்டு நமக்கு சாப்பிடுறதுக்கு முடியவே முடியாது. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு வெளிய வந்தா, அங்க வந்து ஐஸ்கிரீம்லயே வந்து 2 ஃப்ளேவர். ஒண்ணு ஸ்ட்ராபெர்ரி, இன்னொன்னு வெண்ணிலா வச்சிருந்தாங்க. அதையும் எல்லாம் வாங்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து பீடாவும் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாதாம் பாலும் குடிச்சிட்டு மொய் எழுத போயிட்டோம். மொய்யெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அங்க ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சீதா கல்யாண மண்டபத்துல அப்படியே ஒரு கோயில் செட்டப் மாதிரி இருக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். பெயிண்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அதையெல்லாம் நின்று ரசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா கிருஷ்ணர் சிலையெல்லாம் அழகழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. பொண்ணுங்க யாருக்கு தான் கிருஷ்ணரை பிடிக்காது? ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்ணனை. ஸோ அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போற வழியில தான் சிவா டெக்ஸ் இருக்கு. ஒரு குட்டி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் உள்ள போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பெரிய கடையெல்லாம் உள்ள போயிட்டோம்னா எதுக்கு உள்ள வந்தோன்றதே மறந்துட்டு அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா இன்னும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இட்ஸ் அ நார்மல் கேர்ள் திங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போல்லாம் எல்லா ஊர்லேயுமே வந்து சிவாடெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாரெல்லாம் சிவாடெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.